தனுசு ராசி இப்போ எப்படி வேணாலும் கெட்ட பேர் வரும். செய்யாத குற்றங்களுக்கு பழியேற்க வேண்டி வரும். விராலிமலை முருகன், எட்டுக்குடி வேலவன், இந்த செட்நாட்டில் இருக்கிற முருகன் ஸ்தலமெல்லாம் பலம் ஜாஸ்தி. இப்போ தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனக்குத்தானே சில கட்டுப்பாடுகள் விதித்து கொள்ள வேண்டும். யாரான்னு சொல்லிட்டு வீண் மெதப்பில் இருந்தாங்கன்னா மாட்டிக்குவாங்க. தனுசு ராசி இப்போ எப்படி வேணாலும் கெட்ட பேர் வரும். செய்யாத குற்றங்களுக்கு பழியேற்க வேண்டி வரும். அவங்க விராலிமலை முருகனை கும்பிடணும், வேற யாரும் ஈடுபாடும் கிடையாது. விராலிமலை முருகன், எட்டுக்குடி வேலவன், இந்த செட்நாட்டில் இருக்கிற முருகன் ஸ்தலமெல்லாம் பலம் ஜாஸ்தி. இப்போ தனுசுக்கு அது பண்ணலாம். ஆனாலும் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனக்குத்தானே சில கட்டுப்பாடுகள் விதித்து கொள்ள வேண்டும். யாரான்னு சொல்லிட்டு வீண் மெதப்பில் இருந்தாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்கள் வீட்டில் ஒரு நல்ல 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு மந்திர ஹோமங்களை செய்து அந்த கர்மங்களை பூரா புகையாக மாற்றி விட்டுறலாம். அது பண்ணலாம். முடியாத பட்சத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் போச்சணும். அதுதான் அவங்க ரகசிய ஸ்தலம். சிங்கப்பெருமாள் போய் நெற்றிக்கண்ணை பார்ப்பிடும் திருப்பிடம் குற்றம் குற்றமேங்கிற இடம் அது. நெற்றிக்கண்ணு உள்ள பெருமாள் அங்கே. அந்த நெற்றிக்கண்ணை பார்க்கணும். தனுசு ராசிக்காரன் உருண்டு போயாவது பிறண்டு போயாவது சிங்கப்பெருமாள் இருக்கிற பெருமாளோட நெற்றிக்கண்ணை பார்க்கணும். பார்த்தாச்சுன்னா அவர் ஆபத்து விலகிடும். அட்டமத்து குரு வேலை செய்யாது. இல்லைன்னா பண வகை பிரச்சனைகள், அவமான பிரச்சனைகள், பெண்கள் வகை சிக்கல் எல்லாம் ஏற்படும். நெற்றிக்கண்ணை பார்க்கணும். நெற்றிக்கண்ணை திரும்ப குற்றமணி நக்கீரை சொன்ன மாதிரி இல்லை. நெற்றிக்கண்ணை பார்ப்பது சாதாரண விஷயம் அல்ல. நெற்றிக்கண்ணை பார்க்க வைத்து நான் செய்த அதிசயங்கள் கணக்கில் அடங்க முடியாது. அவ்வளவு விஷயம். அதை மட்டும் இந்த தனுசு ராசிக்காரன் பார்க்கணும். தனுசு ராசிக்காரன் குருவாரையில் பார்க்கணும். குருவாரையும் பார்க்கலாம், திங்கள் சந்திர ஹோரையிலும் பார்க்கலாம். ஹோரை அறிந்து நடத்தல் லாபம்னு இருக்குது. அப்போது பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும் குரு ஹோரை சந்திர ஹோரை எப்போ வரும்னு பார்த்து நோட் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் போய் பெருமாளை நெட்டிக்கண் ரேசனை பார்க்க சொல்லுங்கள். அங்கே ஒரு நல்ல அர்ச்சகர் ஒருத்தர் இருக்கார், மனிதமான ஒருத்தர் இருக்காருங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா நெட்டிக்கண்ணை பாருன்னு சொல்லி பார்க்க வைப்பார். அது பார்க்குறது மிகப்பெரிய யோகம். எப்படி பீஷ்மருக்கு கிருஷ்ண பரமாத்மாவின் விஸ்வரூபம் கிடைத்ததோ அதுபோல பெருமாளோட யோகம் கிடைக்கிற ஸ்தலம் அது. ஆன்மீக ரகசியங்கள் மண்டி கிடக்கிறது அங்கே. ஆன்மீக ரகசியங்கள் மண்டி கிடக்கும் இடம் சிங்கப்பெருமாள் கோவில். அங்கிருந்து கொஞ்சம் உள்ள போனால் அனுமந்தாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே பைரவர் கோவில். சத்துருக்களோட போர்ப்படை தலைவர், சிவனோட போர்ப்படை தளபதி வீரபாகம், அகோர வீரபத்ரர். அதோட பலனெல்லாம் வர்ணிக்க முடியாது, பேசுறதுக்கு ஒரு நாள் ஆகும். அந்த கோயிலுக்கு போகலாம், ஆபத்து விலகும், கெட்ட பேர் வராது, தப்பிச்சுக்கலாம். சூப்பர் ஐயா, சூப்பர். தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்தது கரூர் இருந்து 10 கிலோமீட்டருக்கு நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் தான் அவரை கொண்டு வந்திருக்கார். சதாசிவ பிரம்மேந்திராலின் அருள் பெற்ற விஜய் அவர் தான். நிறைய விளக்கங்கள் வருகிறது. அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு இணையாக வேலை செய்கிறார், கிறிஸ்துவ மதத்தை சாபிக்க விரும்புகிறார், எல்லாம் பண்ணக்கூடிய எது பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த திருச்செந்தூர் முருகன்கிட்ட போயிட்டு வந்திருக்கார். அந்த முருகன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த முருகன் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் அவருக்கு துணையாக இருக்கிறார். எத்தனை பெரிய கெட்ட சக்தி வந்தாலும் அந்த சக்தி ஒரு தூள் ஆயிடும். ஆனால் இப்போ அவர் எடுத்த முடிவெல்லாம் சற்று பிறண்ட நிலைகள் இருக்கிறவன் அதாவது கட்டுச்சதுக்குள்ள பிரிச்சாலி போன கதையாக தான் இவன். அதனால தான் இவங்கெல்லாம் கமித்துருவேன், பண்ணிடுவேன், 4 வருஷம் பண்ணுறேன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் வலுவாக இல்லை. ராகுகேதுக்களின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஏற மாதிரி ஏறி டப்பால்னு இறக்கி விட்டுருவாங்க. நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், போன என்னோட நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருக்கேன். எல்லா பேருக்குமே இது வரும், அடித்து சொல்ல முடியல. அதனால தான் யாராலையும் முடியும். அப்போ ஒரு நண்பர் கூட
தொலைந்த யூடியூப்பில் இந்த மாதிரி பேசுகிற நண்பர் கூட இல்லை. நீங்கள் என்னங்க நீங்கள் அதுக்கு ஆசிரியர்கள் பேசுகிறீங்க, இவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, டிவிக்கே தான் வரும். ஒத்துக்கிறேன், வந்தாலும் ஒத்த காலில் நிற்க வேண்டி வரும்னு சொன்னேன். அது மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி ஒத்த காலில் நின்றுருக்காங்க. ஆனாலும் எனக்கு இருக்கிற பெரிய ஒரு மிகப்பெரிய கவலை, இந்த கவலை ஆரம்பத்தில் இப்போ இந்த ஒரு வாரமாக நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருந்தால் கூட இது நிலைத்திருக்க வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை. ஆனால் நிலைத்திருப்பது கேள்விக்குறி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது அரசியலில் வாழ்க்கையில் இப்படி ஒரு தியாகம் பண்ணுறவன் இது வரைக்கும் வரல. காமராஜுக்கு அப்புறமே வந்தவன் எல்லாருமே எப்படி திருடலாம், எப்படி துரோகம் பண்ணலாம், குடும்பத்துக்கு எப்படி துரோகம் பண்ணலாம், நாட்டை எப்படி துரோகம் பண்ணலாம், நம்பினவனை எப்படி துரோகம் பண்ணலாங்கிறது தான் வந்திருக்கானுங்கள் ஒழிய இந்த மாதிரி என் சொத்து போயிட்டு நாங்கள் சோத்து கொண்டு வந்து சாப்பிடுவேன்னு எவனும் பண்ண கிடையாது. என் காரை தான் போகணும் சொல்ல கூட கிடையாது. அந்த வரும்போது இவர் அழிக்கிறதுக்கு எதுக்கிறதுக்கு பல வழியிலே சொல்லப்பட்டு இருக்கோம். சும்மாவே இருக்க மாட்டான். திமுக 100க்கு 100 500% இவர் கெடுக்கிறதுல தான் போகும். ஏன்னா அவர்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தே திருடித்தான் ஏமாற்றி பிழைப்பதான் ஒழிய அவங்க எல்லாம் மனிதர்கள் பேச எப்படியும் அவர்கள் சதியிலேருந்து இவங்க தப்புறது தெய்வம் இருக்குன்னு தான் பார்க்கணும். கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு திமுக குடைச்சல் கொடுக்குன்றீங்களா? திமுக ஆட்சி கண்டிப்பாக குழப்பம் பண்ணுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கு சதவீதம் உதயநிதி பேசுனது பற்றி தேவையில்லாமல் ஆட்சி நடத்துக்கு போல எப்படி பொம்மை பண்ணி விட்டு போயிட்டாரு. தேவையே இல்லை. எங்கே பேசுறேன்னு தெரியல. அவர் வளர்ந்துருக்காரு, எவ்வளோ உடம்புக்குள்ளேயே மூளை வளரல. ஒருத்தருக்கு பிரச்சனை கொடுக்குறது ஆசை அவளுக்கு. அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து அவ்வளோ ஆசை. ஒரு பிரச்சனை இப்போ இவர் தான் பதவி ஏற்றிருக்கிறார். மக்கள் கொடுத்த தீர்ப்பு ஏற்றுக்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? உதவி பண்ணி எல்லாம் ஒதுங்கி போ, நீங்கள் வெளிநாடு போகிற, உனக்கு எதுக்கு இதுக்கு தேவை வேண்டாது பேசி எங்களை இந்துக்கள் எதிர்ப்பு, இந்துக்கள் அவமானம் என்பது சர்வ சாதாரணமான விஷயம் இந்த காலத்தில். நீங்கள் இதுதான் உங்களுக்கு மூலதனமே அதுதான். திமுக மூலதனமே தான் அதுதான். புரியுது. யார் நீ நினைச்சது ஒருத்தவனால் பண்ணி ஆன்மீகத்தை நீ கடைபிடிக்காம இருக்க முடியுமா? உங்கள் அம்மாட்ட சொல்லி முதல்ல போய். அந்த அம்மா மந்திரவாதி. திருவெண்காடில் அந்த அம்மா பயங்கர மந்திர ஆவாகம் ஜெபம் பண்ணுற அந்த அம்மா துர்கா ஸ்டாலின். அந்த அம்மாவோட இதெல்லாம் சாதாரணமானது இல்லைங்க. மந்திரம் திருவெண்காடு ஈஸ்வரர் அகோர ஓமாய் புர கோர கோர தர தளரூவா சட சட பிரச்சட பச்சட கக கக வம வம பந்தே பந்தேன்னு மந்திரத்தை காலையில் சொல்கிறவா 3 மணிக்கு 4 மணிக்கு சொல்லக்கூடியவா. அவ்வளோ மந்திரத்தில் தேர்ந்தவர் அந்த அம்மா. சாதாரணமானவர் இல்லை, சாதாரணமாக இல்லை. நீ முதல்ல அங்கே சொல்ல முடியும் பாரு. ஆச்சரியமா இருக்கு ஐயா நீங்க கேட்க. திருவெண்காடு அந்த அம்மாவுக்கு தெரியாத மந்திரமே கிடையாதுங்க. அவங்க அப்பா பெரிய ஆளுங்க, ஞானி. அவங்க அப்பா வாத்தியார். துர்கா ஸ்டாலினோட அப்பா ஊருக்கு உபகாரி. அதே சமயத்தில் ஸ்டாலினை கூட நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவரோட புத்தி காருண்ய புத்தி. அவர் யாரும் உபயோகப்படுத்தலை, விளையாட்டு பொம்மையாக வச்சுட்டாங்க. ஆனால் மனிதர்கள் மாணிக்கம். பசி தாங்க மாட்டான், அடுத்தவன் பசின்னா தூக்கி கொடுக்குறவன். நீங்கள் அவர்கிட்ட போய் உதவி கேட்டுட்டீங்கன்னா அவர் சும்மா அனுப்ப மாட்டார். அவங்கள எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. உங்களை பசிக்கு சாதம் போட்டு உனக்கு என்னென்னு கேட்டு பணத்தை கொடுத்து பஸ் ஏற்றி விட்டு அந்த எந்த ஊரில் இறங்குறாரோ அந்த இறங்குறவனை கொடுத்து பேச வைக்கிற ஆள் அந்த ஆள். அவரும் ஒன்றும் சாதாரணமாக சும்மா பல்லு போட்டு பேசக்கூடாது. நான் ஒரு காலத்தில் ஸ்டாலின் தலைவராக வந்தால் டிஎம்கே மெம்பராகனு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏன் ஸ்டாலினையே மக்கள் குளத்தூர் தொகுதியில் தோக்கடிச்சாங்க? ஆமாம். அப்புறம் கூட இருக்கிறவன் எப்போ திருடுறான்னு பார்த்துட்டு இருந்தா ஏமாத்துறவங்கிட்டவே இப்படி அவனா பார்த்து பொய் சொன்னா நம்பிடுறாரு. செக் பண்ணுமா வேண்டாமா? நல்லவனை போடுறமா பரமசண்டான நீ எப்போ பார்த்தாலும் பிறரையும் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லவன் வாயில் விழ வேண்டாமா? எத்தனை பேர் உன்னை சாபம் போடுவாங்க. உன்னை இந்துக்கள் ஏதாவது ஒன்று பண்ணாங்களா? இந்துக்கள் ஓட்ட வச்சு தான் வந்திருக்கு. நீ உனக்கு பிடிக்காது போயின்று நீ போ. மற்றவங்க மாதிரியே பண்ணுறாங்க. எனக்கு முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறாங்க. எனக்கு குருநாதரே முஸ்லீம் தான். நான் காலையில் தினம் சொல்கிறேன், பிராமணன் நான். ஆனால் கூட காலையில் இருந்ததுன்னு பிஸ்மில்லா இறைக்கும் சொல்லாமல் என்னை மலையை ஆரம்பிக்கிறது கிடையாது. அது எவ்வளோ பெரிய மந்திரம் சொல்லு தெரியுமா? எந்த மதமும் மனிதத்தை அழிக்க சொல்லவில்லை. நோ ரிலிஜியன் டீச்சர்ஸ் இல். இன்னைக்கு வரைக்கும் எந்த மதமும் எவனை வெட்ட சொல்லலை. அதில் நான் நம்பிக்கையாக இருக்கேன். எனக்கு கண்ணு வலதுகன் ப்ராப்ளம் வந்தபோது நான் அந்தோனியார்கிட்ட போய் எல்லா பேசுவேன் எனக்கு எல்லா பேசுவேன்னு பாடினவன் நான்.
எனக்கு நிறைய கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க. நான் அதனால் சந்தோஷப்படுறேன். எனக்கு எந்த நண்பர்களும் யாரும் எதிரியாக வரல. பகைவனுக்கும் அல்வா நன்னெஞ்சேன்னு சொல்கிறார் வள்ளலார். நாங்கள் அப்படி தான் வளர்ந்துட்டு இருக்கிறோம். யாரையும் இன்னும் எதுக்க முடியும்? நான் எதுக்கு இல்லை. எவனோ சொல்கிறத கேட்டுட்டுலாம் ஆட முடியாது. இவர் சும்மா ஓட்டுக்காக ஓட்டு அரசியல் நடத்திட்டு இருந்தால் இப்படியே தான் போகும். கடைசியில் கழுது தெரிஞ்சு கட்டெருமா தான் போகும்.